உனக்கு ஹஸ்பண்ட்னா என்ன? ஐ மீன் ஹஸ்பண்ட் எதுக்கு வேணும்? என் ஃப்யூச்சரை ஷேர் பண்ணிக்க, என்னை நல்லா பார்த்துக்க, சேஃபாக ஃபீல் பண்ண ஒரு செக்யூரிட்டி. உங்களுக்கு ம் உங்களுக்கு எதுக்கு ஒய்ஃப் வேணும்? எனக்கா? எனக்கு சின்ன வயசில் ஒரு தம்பி இருந்தான். நானும் அவனும் ஒன்றா தான் ஹாலில் படுத்து தூங்குவோம். அவன் என்ன பண்ணுவான், என் மேலே கை போட்டு தூங்குவான். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, எடுத்து விட்ருவேன். ஒரு நாள் நான் ஸ்கூலுக்கு போகிறேன். ஸ்கூலுக்கு போய் திரும்பி வரும்போது தம்பி ஆக்சிடென்ட்டில் செத்துட்டான்னு சொல்கிறாங்க. அது எப்படி? நான் காலைல போகும்போது இருந்தான், வரும்போது உனக்கு தம்பி இல்லைன்னு சொன்னால் நான் அப்படி டைஜஸ்ட் பண்ணிக்க முடியும்? அதுக்கப்புறம் நைட்டு ஹாலில் தனியாக படுத்துக்குவேன். நைட் எனக்கு கனவு வரும். கனவுல என் தம்பி வருவான். தம்பி வந்து பார்த்தியா நான் உயிரோடு இருக்கும்போது மேலே கை போட்டுக்குவே விடலை, இப்போ நான் யார் மேலே கை போட்டுக்குவேன்னு கேட்பான். நான் பயங்கரமாக பயம் வந்துடும், பக்கு பக்குன்னு பயந்து எழுச்சிக்குவேன், பயங்கரமாக வேர்த்துரும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், எங்கள் அம்மா பக்கத்தில் போய் படுத்துக்க ஆரம்பிச்சேன். எங்கள் அம்மா மேலே கை போட்டுக்குவேன். ஒரு வயசு வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா என்ன சொன்னார், டே இவ்வளோ வயசு ஆயிடுச்சு, இன்னும் அம்மா மேலே கை போட்டுங்கிற போட படுற அப்படின்னு சொல்லி தனியாக ஹாலில் படுக்க வச்சிட்டாரு. நான் ஹாலில் தனியாக படுத்துக்குவேன். மறுபடியும் கனவு வரும், பயத்தில் பட்டுன்னு எழுச்சிக்குவேன். எனக்கு எதுக்கு ஒய்ஃப் வேணும்னா, மேலே கை போட்டு தூங்கணும், அதுக்கு எனக்கு ஒய்ஃப் வேணும். சம்மந்தம் இல்லாமல் பேசி மொக்க போட்டேன்ல.